ஹலோ வெல்கம் தரவின் பிசியூ சேனல். கழுத்து வலி அவங்களுக்கான வீடியோ தான் அது. கை குடைச்சல் மறுத்து போனது நம்ம ஸ்டிங்லி அந்த சென்சேஷன் கழுத்து வலி உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம். வீட்டில் அந்த ஒரு துண்டு எடுத்துக்கோங்க, சரிங்களா? மடித்து வச்சுக்கோங்க. வீட்டிலே எப்படி செல்ஃப் அட்ராக்ஷன் பண்ணலாம். இப்போ கையில் வலது பக்கம் வலி இறங்குது, குடையுது அப்படிங்கிறது அப்படிங்கும்போது கழுத்து வலி காமனாக நிறைய இருக்காது. ஒரு சேரில் வந்து வீட்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, துண்டை இப்படி வச்சுக்கிட்டு இந்த தலை வந்து இணையத்தில் கழுத்துக்கு இல்லை அந்த பள்ளத்தில் லைனில் வச்சுக்கிட்டு, ஓகேங்களா? நல்லா துண்டு ரெண்டு முனையில் வச்சுக்கணும். ஓகே, நேராக பார்த்துட்டு ரெண்டு துண்டையும் மேல் நோக்கி தலையை வந்து இழுக்கணும். இழுத்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். இது செல்ஃப் ட்ராக்ஷன், நரம்பு அழுத்தது குறையும். இதையே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மேல் நோக்கி இழுத்தமா இல்லையா, இது சின்ன வேரியேஷன். நேராக பார்த்துட்டு மேல் நோக்கி இழுக்கிறோம், கழுத்து ட்ராக்ஷன் கொடுக்குறோம். 1 2 3 4 5 10 நின்றுட்டு அது என்னும்போது கீழே பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் ட்ராக்ஷன் கிடைக்கும். ஓகே, இது ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். இது இன்னும் எனக்கு வலி நல்லா குறையணும் அப்படின்னா இதையே மேல் நோக்கி இழுத்துட்டு வலது பக்கம் கையில் வலி இறங்கிச்சுன்னா இடது பக்கமாக டில்ட் பண்ணும். இப்போ வந்து ட்ராக்ஷன் கொடுக்கும்போது ரைட் சைடு ஓப்பன் ஆகும், நரம்பு அழுத்தது குறையும், டிஸ்க் பல்ஜ் ஆகி ப்ரொட்ரூஷன் ஆகி. இது 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக இந்த மாதிரி ஒரு 5 டைம் ரிப்பிட்டேஷன் பண்ணணும். இதுதான் டவலை வச்சு செல்ஃப் ட்ராக்ஷன் பண்ணுறது. ஓகேங்களா? இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் அப்படின்னா செல்ஃப் மொபிலைசேஷன் வித் சஸ்டைன் மொபிலைசேஷன் வித் அந்த டெக்னிக் தான் ஸ்நாக்ஸ் அப்படிம்பாங்க. அட்வான்ஸ் டெக்னிக்கில் முள்ளிங்கன்பாங்க. ஓகே, இந்த டவல்லையே வந்து இப்படி மேலே இழுத்துக்கிட்டு கீழே பார்த்துட்டு அது ஒரு டெக்னிக்கு, சரிங்களா? இது நர்வ் கிளைடிங் எக்ஸசைஸ் மொபிலைசேஷன் எப்படி பண்ணுறது. இப்போ வலது பக்கம் வலி இருக்குது, ஒரு சேரில் உட்காந்துருக்கீங்க. ஓகே, இப்போ வந்து வலது பக்கம் வலி இருக்குன்னா கை எப்படி ரிலாக்ஸாக. ஓகே, இது ஒரு 5 டைம்ஸ். இது ஒரு 2 வாரம் பண்ண இந்த வலி நல்லா குறையுங்க. இதுதான் நர்வ் கிளைடிங், நர்வ் மொபிலைசேஷன். நரம்பு அழுத்தம் தான் வலிக்குது. இதுலேயே சின்ன வேரியேஷன் இப்படி. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ வந்து இப்படி பண்ணோமா, இப்படி நிறும்போது இந்த மாதிரி. ஓகே, இது சின்ன வேரியேஷன், கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணுறது. இது நம்ம பண்ணணும், போட்டு அழுத்தக்கூடாது. இது நரம்பு குறையிறதுக்கு இது ஒரு 5 டைம்ஸ் ரீசெட் பண்ணலாம். ஓகேங்களா? செல்ஃபாக இந்த நெக் கோர் மசில் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்படின்னா, இப்படி வச்சுக்கிட்டு ஃபிஸ்ட் பண்ணிவிட்டு கீழே கழுத்தணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி விடணும். இதுதான் செல்ஃபாக ஸ்ட்ரென்தன் நெக் கோர் மசில். இது அப்பர் ட்ரெபிசிஸ் எப்படி ஸ்ட்ரென்தன் ஸ்ட்ரெச் பண்ணுறது. சேரில் உட்காந்துருக்கீங்களா, இப்படி பிடிச்சிக்கணும். இப்போ வலது பக்கம் வலிதியா, கீழே சேரை ஹோல்ட் பண்ணிக்கணும், இந்த பக்கம் ஸ்ட்ரெச் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 15 to 27 2 டைம்ஸ். இந்த பக்கம் அங்கே ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஸ்ட்ரெச் பண்ணு 22 டைம்ஸ் 27 இன்னும் ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஓகே, லெவிட்டாஸ்கப் எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறது அப்படின்னா, கையை வந்து லைட்டாக கழுத்து ட்ரிட் பண்ணிட்டு லைட் வந்து ஆஃப் பண்ணுவாங்க. இது செல்ஃப் ஸ்ட்ரெச்சிங் லெவிட்டாஸ்கப் 20 செகண்ட் ஹோல்ட் 2 டைம்ஸ். ஓகே, இதே ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் இருக்குது. ஃபார்வர்ட் டச் பண்ணி ரெசிஸ்டட் கொடுக்கணும், பேக்கில் தள்ளிக்கிட்டே தள்ளுறது, சைடில் எனக்கு தள்ளிக்கிட்டே தள்ளுறது. இதில் ஐசோமெட்ரிக் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ். ஓகே, இது ரெகுலராக பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். டவல் வச்சு பார்த்தோம், ஸ்ட்ரென்தன் பண்ணோம், கோர் நெக்கு பண்ணோம். ஓகேங்களா? ட்ரெபிசிஸ் லெவிட்டாஸ்கப் ஸ்ட்ரெச் பண்ணோம், டவல் வச்சு எப்படி ட்ராக்ஷன் கொடுக்குறது வீட்டில். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.